Welcome to our channel. Today we will learn 6th standard English term 3 unit 2 poem A Tragic Story. இந்த poemல இருக்கக்கூடிய book back answer ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க பாருங்க நம்மளுக்கு poem A Tragic Story, அதாவது சோகமான கதை அப்படி ட்ராஜிக்னா சோகமானது அப்படிங்கறத வந்து சொல்லிருப்பாங்க. ஆனா இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து poem வந்து கொடுத்துருக்காங்க. ரீட் த போயம் சைலண்ட். அந்த போயம் வந்து நம்ம ரீட் பண்ணணும். இதில் இன்சிடென்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இல்லை ஹியூமரஸாகவும் இருக்கும், நகைச்சுவையாக இருக்கும், ட்ராஜிக்கலாகவும் இருக்கும், சோகமாகவும் இருக்கும். ஓகேவா? நல்லா ரீட் பண்ணி பாருங்க. இதோட ஆதர் யாருன்னா வில்லியம் ஆக்பிஸ் தக்கரே அப்படிங்கிறவர் தான் இதோட ஆதர். இவரை பற்றி இங்கே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. க்ளாசரி வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் த ஃபாலோவிங்கில் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் இப்போ பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன நம்மளுக்கு கேட்டிருக்காங்கன்னா, வாட் மேட் த சேஜ் அப்செட். சேஜ்னு என்னன்னு சொல்லுவோம், முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்செட்டாக இருக்கார் அப்படிங்கிறதான். இதோட ஆன்சர் என்ன வரும்? த சேஜ் வாஸ் அப்செட் அட் இஸ் பிக் டெய்ல் ஹங் பிகைண்ட் தம். பிகைண்ட் ஹிம், அவரோட பின்னாடி என்னது ஒரு பிக் டெய்ல் வந்து வால் வந்து இருக்கு, அதனால அவர் வந்து என்னது ரொம்ப வருத்தப்படுறாரு, அப்செட் ஆகுறாரு. செகண்ட் ஒன் பாருங்க, ஒய் டிட் த சேஜ் ஸ்பின் ஆல் டே. அதாவது அவர் வந்து ஏன் வந்து சேஜ் அந்த சேஜ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு நாள் முழுவதும் சுழன்றுட்டே இருக்கார் அப்படிங்கிறதான். ஹி ஸ்பெண்ட் கண்டினியூலி ஆல் டே டு சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் ஹிஸ் பிக்டெயில். அந்த பிக்டெயிலோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்காக அவர் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பாருங்க, வாட் சொல்யூஷன் டிட் ஹி அரைவ் அட் ஃபார் த மிஸ்ட்ரி தட் ஹி ஃபவுண்ட். இதுலேருந்து என்ன வாட் சொல்யூஷன், இதுலேருந்து என்ன சொல்யூஷன் கிடைக்குது? மிஸ்ட்ரி அப்படின்னா என்ன, ஒரு மர்மம், ஒரு சர்ப்ரைஸ், மிஸ்ட்ரி மர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, ஹி தாட் தட் இஃப் டர்ன்ட் ஹிம் ரவுண்ட், அவர் சுற்றிட்டு இருக்கிறப்ப கூட ஹி சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் ஹிஸ் பிக் டெய்ல். அது பிக் டெய்ல் வந்து பொசிஷன் வந்து மாறும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, வாஸ் ஹி ஃபைனலி சக்சஸ்ஃபுல் இன் சேஞ்சிங் ஹிஸ் பிக் டெய்ல்ஸ் பொசிஷன்? சப்போர்ட் யுவர் ஆன்சர் வித் எ லைன் ஃப்ரம் த போயம்னு கேட்டிருக்காங்க. நோ, ஹி வாஸ் நாட் சக்சஸ்ஃபுல் இன் சேஞ்சிங் ஹிஸ் பிக் டெய்ல்ஸ் பொசிஷனோட என்ன பண்ண முடியல, பிக் டெய்லோட பொசிஷனை சேஞ்ச் பண்ண முடியல அவர்னால. த லைன், அந்த லைன் என்ன போயம் லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக் த பிக் டெய்ல் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம் சப்போர்ட்ஸ் திஸ் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் பாருங்க, டிட் சம்திங் ட்ரீட்ஃபுல் ஹேப்பன்? ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் ஈவெண்ட்ஸ் இன் த போயம், காமெடி ஆர் ட்ராஜடின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலாம்? நோ, நத்திங் ட்ரீட்ஃபுல் ஹேப்பன். த ஈவெண்ட்ஸ் இன் த போயம் ஆர் ஹியூமரஸ். இன் illogical behavior of the sage creates humor throughout the poem. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ரீட் த போயம் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸ் கிவன் பிலோன்னு கேட்டிருக்காங்க. இதில் போயம் லைன் கொடுத்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட்ல பார்த்தா அப்படின்னா 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாமா? இதோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த போயம் லைன்லேயே இருக்கும். ஓகே, இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் ஹி ஒண்டரிங் அபவுட்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து போயம் லைன்லேயே தான் இருக்குது. ஹி வாஸ் ஒண்டரிங் அபவுட் த பிக் டெய்ல். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, வாட் டஸ் த வேர்ட் இட் ரெஃபர்ஸ் டு ஹியர். இதில் இட் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா, இட் ரெஃபர்ஸ் டு த பிக் டெய்ல் ஹியர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் போயம் லைன் நம்மளுக்கு கொடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த எபோ லைன்ஸ் அண்ட் கிவ் த ரைமிங் ஸ்கீம் ஃபார் த சேம். இதில் வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ரைமிங் வேர்ட்ஸ் என்ன சொல்லுவோம், சேம் சவுண்ட் சேம் ப்ரொனவுன்சியேஷன் இருக்கிறது தான். இதில் பாருங்க, ஸ்லாக் டேக் பேக் மூணுமே ஒரே சவுண்டாக இருக்குது. அப்போ அதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். இப்போ அதை அப்படியே மூணே ரைட் பண்ணிக்கலாம். ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ப்ரொனவுன்சியேஷன் சேமாக இருக்கும், அதுக்கு ஒவ்வொரு லெட்டர் நம்ம டினோட் பண்ணுவோம் ஆல்பபெட்டிக்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்லேக் அப்படிங்கிறதுக்கு ஏ அப்படிங்கிறப்ப அதே ரைமிங் வேர்டு டேக்கு பேக் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ எல்லாத்துக்குமே ஏ லெட்டர் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஹிம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அடுத்த லெட்டர் அப்போ ஏக்கு அடுத்து என்ன லெட்டர், பி அப்படிங்கிற லெட்டர் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணோம் ஆல்பபெட்டில். இப்போ ஏ பி. ஓகேவா? இதான் ரைமிங் ஸ்கீம். நெக்ஸ்ட் பாருங்க, டிட் ஹி குவிட் ஹிஸ் ட்ரையிங், ஹவு கேன் யூ சே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலாம்? நோ, ஹி டிட் நாட் குவிட் ஹிஸ் ட்ரையிங் தி லைன்ஸ் அண்ட் தோ ஹிஸ் எஃபோர்ட் நெவர் ஸ்லேக் அண்ட் தோ ஹி ட்விஸ்ட் அண்ட் டுவெல்ஸ் அண்ட் ஸ்டேக்ஸ் ஸோ தட் ஹி டிட் நாட் ஸ்டாப் ஹிஸ் ட்ரையிங். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஹி மியூஸ்ட் அப்பான் திஸ் கியூரியஸ் கேஸ் அப்படிங்கிற போயம் லைன் கொடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ்டு இன் திஸ் லைன் கேட்டிருக்காங்க. இதில் என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரும் அப்படின்னா அயனி. ஓகேவா? அது ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அதில் ஒரு டைப் தான் இது. அதை பற்றி நம்மளுக்கு வந்து ஒரு 5 லைன்ஸ் வந்து புக்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதுதான் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். இந்த வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து சச் எ வே தட் இன்டென்டட் மீனிங்காக இருக்கும், ஆனால் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆக்சுவல் மீனிங்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது இன்டென்டட் மீனிங் வந்து ஆக்சுவல் மீனிங்லேருந்து எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறுபட்டு இருக்கும். இட் மே ஆல்சோ பி சுச்சுவேஷன் அண்ட் என்ஸ் அப் இன் குவைட் டிஃப்ரெண்ட் வே தென் வாட் இஸ் ஜென்ரலி ஆன்டிசெப்டட்.
முற்றிலும் வந்து இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாறுபட்டு இருக்கும், முரண்பாடாக இருக்கும். இது சிம்பிள் வேர்ட்ஸ் பார்த்தோம். சிம்பிள் வேர்ட்ஸில் இதை பார்க்குறப்ப அதோட டிஃப்ரென்ஸ் வந்து அப்பியரன்ஸ்லேயும் ரியாலிட்டிலையும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த போயம் பார்த்தோம் அப்படின்னா அது கேன் திஸ் போயம் பி கால்ட் அன் அயனிக் போயம். இந்த போயம் வந்து அயனிக் போயம் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. உன்னோட ஆன்சர் ஜஸ்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இதுக்கு வந்து ஆன்சர் எப்படி ரைட் பண்ணால் எஸ் திஸ் போயம் இஸ் அன் அயனிக் போயம் பிகாஸ் அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம். இதை அப்படியே பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படியே ஒன் பை ஒன்று வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணிக்கிங்க. அப்படியே மூவ் பண்ணுறேன். ஓகே, ஐனி வரல. ஸோ த போயம் என்ஸ் வித் ஐனி இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபில் இன் தி டேபிள் வித் அப்ரோப்ரியேட் போயம் லைன்ஸ். இந்த டேபிளில் நம்ம என்ன பண்ணணும்னா போயம் லைன்ஸை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். எ ஃபியூ லைன்ஸ் மே பி யூஸ்டு மோர் தென் ஒன் டைம். நம்ம ஃபியூ லைன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். மோர் தென் ஒன் டைம் கூட நம்ம நிறைய லைன் வந்து நம்ம யூஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பிக் த லைன் ஆர் லைன்ஸ் தட் சஜஸ்ட் த சேஜ் லேக் ப்ராக்டிக்கல் காமன் சென்ஸ்னு கேட்டிருக்காங்க. இது ரிலேட்டடாக என்ன லைன் வருது அப்படின்னா போயமில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே போயமில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்கும். அண்ட் ஸ்வர் ஹி ஹேட் சேஞ்ச் த பிக் டெயில்ஸ் பிளேஸ் அப்படிங்கிற போயம் லைன் தான் ரிலேட்டடாக வருது. இங்கே பாருங்கள் செகண்ட் ஸ்டான்ஸால் செகண்ட் லைனில் இருக்குது அந்த லைன். ஓகேவா? அண்ட் ஒன்ஸ் ஃபார் ஹி ஹேட் சேஞ்ச் த பிக் டெயில்ஸ் பிளேஸ். இப்போ இதை ரைட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க செகண்டில் மேக் த போயம் கியூமரஸ். கியூமரஸாக என்ன இருந்துச்சு இந்த போயம் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. கியூமரஸ் நகைச்சுவையாக நம்ம வந்து ஒரு 2 லைன்ஸ் எடுத்து ரைட் பண்ணலாம். நான் கொடுத்துருக்கிறது சேஹி த மிஸ்ட்ரி ஐ ஹவ் ஃபவுண்ட் ஐ ஷால் டேர்ன் மீ ரவுண்ட் அப்படிங்கிறதா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் ஸோ த க்ளோனிங் மூமெண்ட்ஸ் ஆஃப் த சேஜ் அப்படின்ட்டு சேஜ் அப்படின்ட்டு அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த சேஜோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதா. அதுக்கு ஒரு 4 லைன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். த ரவுண்ட் அண்ட் அவுட் அண்ட் இன் ஆல் டே த பசில் சேஜ் டிட் ஸ்பின். அப்புறம் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரவுண்ட் அபவுட் அண்ட் அப் அண்ட் டவுன் அண்ட் இன் அண்ட் அவுட். இந்த லைன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் புக்கில் பாருங்கள், போயம் லைனில் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள் தட் ஆர் ஆக்சுவலி ஃபன்னி பட் ஹேவ் ஏ சீரியஸ் டோன் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆன்சர் வரும்னா ஸ்டில் ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் பேக் தி பிக் டெயில் ஹேங்ஸ் பிஹைண்ட் ஹிம். இந்த லைனை நான் கொடுத்துருக்கேன் இதுக்காக. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள் சம்மரி ஒன்று நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க போயம் சம்மரி. இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சம் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இங்கே வந்து இங்கே வந்து வேர்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கு. இங்கே இருந்து கரெக்டான என்ன வேர்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி இங்கே நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சேஜ், செகண்ட் ஃபில்லிங் ஹேண்ட்ஸம், பிக் டெயில், இங்கே பிக் டெயில்ஸ் பிளேஸ், இங்கே என்ன வரும் ஹி வாண்டட் டு சேஞ்ச் வரும். இங்கே வந்து ஹேங்கிங் அட் ஹிஸ் ஃபேஸ், இங்கே பிஹைண்ட் ஹிம். இந்த இடத்துல பார்த்தா ரவுண்டு, இங்கே டவுன், அவுட், ஹங், வெயின், ஸ்லாக், ஃபெய்த்ஃபுல்லி தான் ஆன்சர். ஓகேவா? நம்ம வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி இந்த பாக்ஸில் இருக்க வேர்ட்ஸை சூஸ் பண்ணி இங்கே வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.